கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பில்லி கிரகாம் அவர்கள் உலக புகழ் பெற்ற சுவிசேஷகர். 1918ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நார்த் கரோலினா மாநிலத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இளமையில் இயேசு கிறிஸ்துவை தனது தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவர் பின்னர் தேவனுடைய அழைப்பை ஏற்று முழுநேர சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட்டார். 1940களிலிருந்து தொடங்கி உலகம் முழுவதும் நடைபெற்ற பெரிய குருசேடுகள் கூட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு இயேசுவின் அன்பு செய்தியை அறிவித்தார். தொலைக்காட்சி, வானொலி, புத்தகங்கள் மற்றும் ஆலோசனைகள் மூலம் பல தலைமுறைகளின் வாழ்க்கையை தொட்டார். அமெரிக்க அதிபர்களுக்கு கூட ஆன்மீக ஆலோசகராக இருந்தார். எளிமை, நேர்மை, வேதத்தின் அதிகாரத்தோடு பேசுதல் இவை அவருடைய ஊழியத்தின் சிறப்புகள். 2018ஆம் ஆண்டு அவர் கர்த்தரிடத்தில் சேர்ந்தார். அவர் கிறிஸ்துவ மக்களுக்கு கூறிய முக்கியமான செய்தி: இயேசு கிறிஸ்துவே மனிதனின் ஒரே நம்பிக்கை. பாவ மன்னிப்பும் புதிய வாழ்க்கையும் கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கும். ஜெபமும் வேதாகம வாசிப்பும் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி இல்லை. இந்த உலகில் ஒளியும் உப்பும் போல பரிசுத்தமாக வாழ வேண்டும். நாளை நமக்கு சொந்தமில்லை, இன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அடிக்கடி சொன்ன வார்த்தை, God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இருப்பது போலவே கிறிஸ்துவிடமே வாருங்கள். சுருக்கமாக சொன்னால், பில்லி கிரகாம் அவர்களின் வாழ்க்கை தேவனுக்காக முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் மூலம் உலகம் முழுவதும் எத்தனை கோடி மக்களின் வாழ்க்கை மாற்றப்படலாம் என்பதை காட்டும் உயிருள்ள சாட்சியாகும். கர்த்தர் நம்மை அனைவரையும் இப்படியே பயன்படுத்தி பலருக்கு ரட்சிப்பின் ஒளியாக ஆக்குவாராக. ஆமேன். இயேசுவின் அன்பை உலகத்துக்கு சுவிசேஷமாக எடுத்துச் சென்ற இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றவர்களும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.